சிறுதானியங்களை திரும்ப திரும்ப கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச். அன்னைக்கு தெரியாது சிறுதானியம். முதல்ல நாங்கள் பேசும்போது சிறுதானியத்தை பற்றி பேசினா அதுவும் ஸ்டார்ச் தானே, ஏன் அதை போய் சொல்லிட்டே இருக்கீங்க? திணையில் ஸ்டார்ச் இல்லையா, வரகுல ஸ்டார்ச் இல்லையா, ராகியில் ஸ்டார்ச் இல்லையாமாங்க. ஸ்டார்ச் இருக்கு, ஆனால் அது சாதாரண ஸ்டார்ச் இல்லை, டக்குன்னு டீக்ரேட் ஆகி சர்க்கரையை கூட்டக்கூடிய ஸ்டார்ச் இல்லை. அதில் இருக்குது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அது மெல்ல மெல்ல தான் ஜீரணிக்கும். அதனால தான் ராத்திரியில் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப நிறைய சாப்பிட முடியாது, குறைவாக. அரிசியை வெள்ளை அரிசி சாப்பிட்ற மாதிரி வரகரிசி சோறு சாப்பிட முடியாது, குறைவாகத்தான் சாப்பிட முடியும். அதுக்கு காரணம் அது லேஸில் பிரேக் ஆகாது. லேஸில் பிரேக் ஆகலை அப்படின்னாலே அது சர்க்கரை வியாதிக்கு நல்லது. வேகமாக உட்கிரகித்தால், வேகமாக அந்த அரிசியினுடைய குளுக்கோஸ், இப்போ நார்மலாக வெள்ளை அரிசியை வேக வச்சு வாயில் போட்டோம்னா வாயில் இருக்க உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸே அதை பிரேக் பண்ணிடும். அதுவே டக்குன்னு குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் ஏறும். ஆனால் வரகரிசி சோறில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சோ பிற சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சோ அவ்வளோ வேகமாக ஏறாது. புட்டு மாவுக்கு நம்ம ஊரில் நம்ம அரிசி வெள்ளை அரிசி மாவை வச்சு பண்ணுறோம். இலங்கையில் ஒடியன் மாவை பயன்படுத்துகிறார்கள். ஒடியன்னா என்ன தெரியுமா? பனமாவு, பனங்கிழங்கு மாவு. பனங்கிழங்கின் மாவை பனங்கிழங்கை பற்றி அந்த பாடல் வந்துருச்சு ஒரு புறநானூரில், நாராய் நாராயின்னு ஒரு பாட்டு இருக்குது. வறுமையில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக அந்த பனங்கிழங்க அந்த காலத்தில் அப்படி சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கு ஒடியனை உற்று பார்க்கக்கூடிய மருத்துவ உலகம் இருக்கிறதுலே அதிக ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில், நிறைய தொலைக்காட்சியில் வந்தது, மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச்னு திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதனுடைய டைரக்டர், அதனுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் ஒரு அரிசியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். டாடா நிறுவனம் அதை சந்தைப்படுத்துவதற்காக மத்திய அரசிடமிருந்து அது அதனுடைய லைசன்ஸ் உரிமையை வாங்கியிருக்கு. நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க, சார் சர்க்கரை வியாதியே வராதமே அந்த அரிசி, அந்த அரிசிக்கு டிசைனர் ரைஸ் அப்படின்னு, லோ ஜிஐ டிசைனர் ரைஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. எப்படி சார்னா அதனுடைய நுட்பம் என்னென்றால் அதில் அவங்க கொஞ்சம் கூடுதல் புரதம், இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் சேர்த்து அந்த ரைஸ் கர்னலை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு பேட்டன்ட் இதாக மத்திய அரசினுடைய அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் அதை செய்து டாடா நிறுவனம் இது சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு சந்தைப்படுத்தலாம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்கான பின்னணியும் அது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் தான். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? நம்ம உணவு, தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவில் வேகமாக ரத்தத்தில் சர்க்கரை சேர்க்காத உணவுகள் என்னன்னு தேடினா அங்கேயும் நம்ம மரபு உணவுகள் நமக்கான விடையோடு இருக்குது. ஏன் தினம் நம்ம பொங்கலை பச்சரிசியில் செய்யணும், புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடாதா? புழுங்கல் அரிசி பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையும். அந்த புழுக்கம் கிடைச்சி அந்த அரிசி நெல்லோடு சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் அதனோட அமைலோ பெக்டின் அப்படிம்பாங்க. அமைலோஸுங்கிறது குளுக்கோஸில் இருக்கிற சர்க்கரை. அந்த அமைலோ பெக்டின் காம்ப்ளெக்ஸ் கூடுச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக சர்க்கரை கொடுக்கும். புழுங்கல் அரிசி பெட்டர் பச்சரிசியை விட. அதை விட பெட்டர் சிறுதானியத்தில் பொங்கல் சாப்பிட்றது. அதே சுவைதான் இருக்க போகுது, அதே சூடாக அதே சுவை. கூடுதலாக ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் கிடைக்குது, கொஞ்சம் துளி புரதம் கூட கிடைக்குது, அந்த லைகோபின் என்கிற அந்த அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் கூட கிடைக்குது, கூட இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் மற்ற அரிசியில் இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக மைக்ரோ நியூட்ரியன் கிடைக்குது. நம்ம அதுக்காக இதை சாப்பிட்ட உடனே அந்த நோய் பேர் இந்த நோய் பேரும் சொல்லலை. பட் தினம் தினம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இப்படியான சத்துக்களை தேடி தேடி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. பழைய தமிழர் உணவை திரும்பவும் திரும்பவும் வலியுறுத்தி சொல்வதற்கான காரணம், பழந்தமிழரில் புட்டு அவிக்கும் போது புட்டுக்கு அவன் பேட்டன்ட் வைக்கல, அவல் செய்கிறதுக்கு அவன் காப்புரிமை வச்சு அதை சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு உருவாக்கலை. அன்றைக்கு உருவாக்குனது எல்லாம் இது நலம் பயக்கும், இது மக்களுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம், வறுமையை போக்கும், பசியுள்ள காலத்தில் எனக்கானது, அப்படித்தான் அன்றைய உழவும் அன்றைய உழவிலிருந்து வந்த பொருட்களும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லாவற்றிற்கு பின்னாடியும் காப்புரிமைகளும் வணிக சித்தாந்தங்களும் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ அவற்றை கொஞ்சம் எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அதனால தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது, பழைய உணவுகளை சற்று உற்று பார்க்கணும். அதில் ஏதேனும் நம்ம மருத்துவத்துக்கு நலமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தினசரி பழக்கமாக வச்சுக்கொள்ளும். தினம் தினம் இதை எடுக்கும்போது தான் அந்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய்களினுடைய தாக்கத்தை நம்ம குறைக்க முடியும். உப்பை குறைச்சி கொள்ளணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொன்ன சமூகம், அவன் சொன்ன அர்த்தமே வேற. இந்த உப்பு போடலைன்னா இது கெட்டு போயிடும், அது கெடக்கூடிய பொருள், உப்பு அதனுடைய கெடுக்கக்கூடிய வேகத்தை குறைக்கும், அதனால தான் ஊறுகாய் போட்டு வையினான். அதுக்காக உப்பை தினம் சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் அதிகமாக போட்டு சாப்பிடணும் எந்த இலக்கியத்திலும் சொல்லலை, உணவு இலக்கியங்களில் எதுலேயும் கிடையாது.
ஆனால் நம்ம வந்து உப்பு அளவுக்கு அதிகமாக போடுறோம். எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோன்னா, உலகத்திலேயே, நான் சும்மா சொல்லலை, டேட்டாவோட சொல்கிறேன், உலகத்திலேயே மிக அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய ஒரே கூட்டம் நம்ம தான். ஆனால் அந்த அளவுக்கு நமக்குலாம் சொரணை இருக்கான்னு தெரியல, அது வேற விஷயம். ஆனால் உலகத்தில் அவன் சொல்றது பர் டே 4 கிராம்ஸ் தான். ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் அவர்கள் எடுக்க சொல்கிறார்கள். நாம் எடுப்பது நல்ல வீட்டில் போய் நல்ல கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உப்பினுடைய அளவு 8 கிராம் நண்பர்களே. 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டில் ஒரே மாசத்துல காலி ஆகுது. அப்போ ஒரு ஆளுக்கு 250 கிராம், 30 நாளைக்கு கணக்கு போத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 கிராம் சாப்பிட்றோம். உலகத்தில் மற்ற எல்லார்களை விட நமக்கு வந்து நெஃப்ரான்ஸ் வந்து அளவு கம்மி. உண்மை. ஒரு ஆப்பிரிக்க நண்பருக்கோ இல்லை ஒரு மங்கோலிய நண்பருக்கோ இல்லை மேற்கத்திய நாட்டில் இருக்க நண்பருக்கோ இருக்கிற நெஃப்ரான்களின் அளவை விட இந்தியர்கள் ஆசியர்களுடைய நெஃப்ரான் அளவு சற்று குறைவு. அப்போ அவனை விட உப்பு நம்ம கம்மியாக சாப்பிடணும், ஆனால் அவனை விட அதிகமாக சாப்பிட்றோம். விளைவு என்ன தெரியுமா? சர்க்கரை வியாதியில் சிறுநீரக கோளாறு வரக்கூடிய நண்பர்கள் நம்ம ஊரில் தான் மிக அதிகம். மற்ற ஊரில் டயபெட்டிக் வந்தால் வரக்கூடிய மைக்ரோவாஸ்குலார் டேமேஜை விட நம்ம ஊரில் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஸோ எல்லா நோய்களும் நம்மை துரத்தக்கூடிய அந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களையும் நாம் நிறுத்த கட்டுப்பாடில் வைப்பதற்கான முதல் மெனக்கெடல் இருக்க வேண்டிய இடம் உணவு. அந்த உணவை முதலில் நம் பழந்தமிழர் உணவில் தேடுவோம். சில நேரத்தில் அது கிடைக்காம போகலாம், இந்த சத்து அதில் இல்லை, பழைய உணவுகளில் இல்லை. அப்போ புதுமையாக இன்றைக்கு நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயத்தில் பாதுகாப்பான விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். ஒமேகா 3 ஒமேகா 6 இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாக உலகம் முழுக்க வலியுறுத்தப்படுது. அதான சால்மன் ஃபிஷ்ல தான் நிறைய இருக்குது, இல்லைன்னா ஃப்ளாக்ஸ் சீடில் கொஞ்சம் இருக்குது, சில வகையான ஆல்கேஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம அன்னாடம் சாப்பிடக்கூடிய புளிக்குழம்புலையோ சாம்பார்லையோ ரசத்துலையோ இல்லை, நம்ம ஊர் மீன்களில் இல்லை. ஆனால் அந்த ஒமேகா 3 அமிலங்கள் சாப்பிடுவது வந்து அந்த கெட்ட கொழுப்பு போய் குருதியினுடைய நாளங்களில் போய் படிகிறத குறைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். அப்போ சால்மன் ஃபிஷ் கிடைச்சா அதை வாங்கி சாப்பிட்றதோ இல்லைன்னா அதனோட ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கொள்றதோ தப்பு இல்லை. ஆனால் அதை விட்டு எல்லா உணவுகளையும் நவீன உணவுகளுக்கு பின்னாடி நம்ம போகிற ஒரு பழக்கத்தை நாம் மாற்ற வேண்டும். நண்பர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நம்ம சர்க்கரை கூடுது, இரத்த கொழுப்பு கூடுது, புற்றுநோய்கள் கூடுது, இதெல்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய உண்மை. அதைத்தான் இவ்வளோ நேரம் அதை பாதுகாப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன்.